ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, வெயில் காலத்தில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இனிப்பு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க தர்பூசணி. இந்த தர்பூசணியில் எல்-சிட்ருலின் இருக்குது. இது பாலியல் ஆரோக்கியத்தில் பங்கு வகிக்கலாம். விரைப்பு செயலிழப்பை நிர்வகிப்பதற்கான இயற்கையான வயக்ராவாக இந்த தர்பூசணி செயல்படலாம். இது லிபிடோவை மேம்படுத்தலாம், இரத்த ஓட்டம் மற்றும் சுழற்சியை மேம்படுத்தலாம் மற்றும் மன அழுத்தத்தையும் குறைக்கலாம். பாலியல் ஆரோக்கியத்துக்கு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த தர்பூசணி எவ்வாறு செயல்படுது அப்படின்றத பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்-சிட்ருலின் அப்படின்றது தர்பூசணியில் அதிகம் காணப்படுற ஒரு அமினோ அமிலம்ங்க. இது உடலில் எல்-அர்ஜினைனாக மாற்றப்பட்டு இந்த செயல்பாட்டின் போது நைட்ரிக் ஆக்சைடாக வெளியிடப்படுது. நைட்ரிக் ஆக்சைடு இரத்த நாளங்களை தளர்த்தி விரிவுபடுத்துது. இது பாலியல் உறுப்புகள் உட்பட உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. எனவே தர்பூசணி பாலியல் ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும். இந்த தர்பூசணியிலையும் ஏராளமான ஆன்டிஆக்சிடன்ட்கள் இருக்குங்க. இதில் லைகோபின் மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை அடங்கும். இந்த ஆன்டி பாக்டீரியாக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் தீங்குகளை எதிர்த்து போராடுது. மேலும் வீக்கத்தை குறைக்கவும், ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கவும், இரத்த நாளங்களை செயல்பாட்டை பராமரிக்கவும் உதவியாக இருக்குது. இந்த பண்புகள் எல்லாமே தர்பூசணி பாலியல் ஆரோக்கியத்துக்கும் உதவியாக இருக்கும். தர்பூசணியில் நிறைய எல்-சிட்ருலின் இருக்கிறதால இது ஒரு எல்-அர்ஜினைனோட இணைக்கப்படுது. இது அதிக நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்குது. இது நாளங்களை தளர்த்துது மற்றும் ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இது இயற்கையான வயகரா போல செயல்படுது. இந்த தர்பூசணியில் லைகோபின் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டிஆக்சிடன்ட்கள் இருக்குங்க. இது ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்தும். ஆரோக்கியமான செக்ஸ் வைக்கிறதுல இது முக்கியமானதாக கருதப்படுது. இது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே பொருந்தும். சீரான இரத்த ஓட்டம். தர்பூசணியில் உள்ள எல்-சிட்ருலின் இரத்த ஓட்டம் மற்றும் சுழற்சியை மேம்படுத்துது. இது பாலியல் தூண்டுதல் மற்றும் செயல்திறன் அதிகரிக்க உதவியாக இருக்கும். மேம்பட்ட இரத்த ஓட்டம் பெண்களுக்கு அவங்களோட இலக்கு மண்டங்களுக்கு உதவியாக இருக்கும். இது வலுவான உச்சநிலையை உருவாக்குது. மன அழுத்தத்தை போக்கும். மன அழுத்தம் உடல் மற்றும் மனம் இரண்டையும் பாதிக்கும். இந்த தர்பூசணி நரம்புகளை அமைதிப்படுத்துதுங்க. இதனால் தர்பூசணி மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைக்கும். மேலும் இந்த பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது உங்களை நீரேற்றமாக வச்சுருக்கவும் உதவியாக இருக்கும். தர்பூசணியில் உள்ள எல்-சிட்ருலின் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை மேம்படுத்துறதால இது இரத்த நாளங்களை விரிவுபடுத்துது மற்றும் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது. இதனால் இரத்த அழுத்தம் குறையும். எனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். தர்பூசணியில் நார்ச்சத்து மற்றும் சில பழங்களைப் போல அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் இது இன்னும் உங்கள் செரிமானத்துக்கு உதவுது. இந்த தர்பூசணி இங்கே சாப்பிட்றதால சீரான குடல் இயக்கத்தை செயல்படுத்தலாம். இது பெருங்குடல் நோய்கள்லேருந்து அபாயத்தை குறைக்குது. இந்த தர்பூசணி நீர்ச்சத்து நிறைய வச்சுருக்க ஒரு காய்கறிங்க. இது உடல் சூட்டை குறைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணியை சாப்பிட்றதால உடலில் உள்ள கொழுப்பை கரைக்க முடியும். மேலும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை இதுக்கு இருக்குது. இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும். அத்துடன் இரத்த குழாயில் படியக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தும் பெரும் பணியை செய்யக்கூடியதான் இந்த தர்பூசணி. மற்ற பழங்களில் இல்லாத ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ற சத்துக்கள் இதில் நிறைய இருக்கிறதால உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்க உதவியாக இருக்கும். இதில் உள்ள மூலப்பொருட்கள் ரத்தம் வழியாக சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியை தருது. இந்த தர்பூசணியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது உடலை நீரேற்றமாக வச்சுருக்க உதவுது. ஆன்டிஆக்சிடன்ட்கள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. எடை இழப்புக்கு உதவுது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. தசை மீட்பை ஆதரிக்குது மற்றும் செரிமானத்துக்கு உதவுது. தர்பூசணியில் 90% அதிகமாக நீர்ச்சத்து இருக்குது. இது உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கவும் உதவியாக இருக்குது. இதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் நலத்துக்கு பாதுகாப்பு தருது. தர்பூசணி இதயத்திற்கு நன்மை பயக்கும். இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவியாக இருக்கும். குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து காரணமாக இது எடை இழப்புக்கு உதவக்கூடும். வைட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்திருக்கிறதால ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்குது. உடற்பயிற்சிக்கு பிறகு தசைகளை விரைவாக மீள இது உதவியாக இருக்கும். நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதால செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. இந்த தர்பூசணி ஆங்கிலத்தில் வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் 90% தண்ணீர் தான் இருக்குது. இதனால் இதை நேச்சுரல் ஹைட்ரேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். வெயில தாகம் தீர்க்க, உடம்புக்கு குளிர்ச்சி தர இதுக்கு இணையான பழம் எதுவுமே இல்லைங்க. தர்பூசணி உடம்புல உள்ள வெப்பத்தை குறைக்குது. வெயில நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகுது, அதாவது தண்ணீர் குறைவு ஏற்படுது. அந்த சமயத்தில் தர்பூசணி சாப்பிட்டா உடனே குளிர்ச்சி கிடைக்கும். நம்ம உடம்பு நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கும். தர்பூசணியில் உள்ள லைகோபின் அப்படிங்கிற இயற்கை ஆன்டிஆக்சிடன்ட் இதயத்துக்கு நல்லது செய்யுதுங்க. இது கொலஸ்ட்ராலை குறைக்குது, இதயத்துக்கு பாதுகாப்பு தருது. அதனால இதய நோயாளிகள் கூட இதை அளவாக சாப்பிடலாம். இந்த தர்பூசணியில் சிட்ருலின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் இரத்த நாளங்களை தளர்வு செய்யுது.
இதனால் ரத்த அழுத்தம் சரியாக கட்டுப்படுது. அதோட இதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் சரியாக செல்ல உதவியாக இருக்கும். தர்பூசணியில் உள்ள வைட்டமின் ஏ கண்களுக்கு மிக அவசியங்க. இதனால் பார்வை தெளிவாக இருக்கும். கண்களில் உலர்ச்சி, இருள் பார்வை மாதிரியான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சளி, காய்ச்சல், வைரஸ் பிரச்சனைகளுக்கு எதிராக நம்ம காக்குது. தர்பூசணி இயற்கையான டயூரிட்டிக், அதாவது இது சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்குது. இதனால் சிறுநீர் கற்கள், சிறுநீரக பிரச்சனை, யூரிக் ஆசிட் அதிகரிப்பு மாதிரியான பிரச்சனைகள் குறையும். தர்பூசணி சாப்பிட்டா தோலுக்கு நன்னா குளிர்ச்சி கிடைக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி தோலுக்கு பிரகாசத்தை தரும். முடி உதிர்வு, முகப்பரு, தோல் உலர்ச்சி மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கும். இந்த தர்பூசணியில் உள்ள நீர்ச்சத்து மூளைக்கு ஆற்றல் தருதுங்க. குளிர்ச்சியான உணர்வு கிடைப்பதால மன அழுத்தம் குறையும். மேலும் இதில் உள்ள வைட்டமின் B6 நரம்புகளின் செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்கும். தர்பூசணி கலோரி குறைவானது, ஆனால் நம்ம நிறைவாக உணர வைக்குது. அதனால டயட்டில் இருக்கும் நண்பர்கள் இதை சிறந்த வெயிட் லாஸ் ஃப்ரூட் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. தர்பூசணி கல்லீரலை சுத்தப்படுத்தும் இயற்கை பொருளுங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுக்களை நீக்க உதவுது. அதனால லிவர் டீடாக்ஸ் ப்ராசஸில் இதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம முக்கியமான நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது இதில் சில பக்க விளைவுகளும் இருக்க தான் செய்யுது. அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று வலி, வாயு பிரச்சனை வரலாம். அதிக சர்க்கரை இருக்கிறதால டயபெட்டிஸ் உள்ளவங்க அளவாக மட்டும்தான் சாப்பிடணும். குளிர்ச்சியான உணவாக இருப்பதால் குளிர், தொண்டை வலி, சளி, இருமலுக்கு இது ஏற்ற ஒரு பழம் கிடையாது. இரவு நேரம் அதிகமாக சாப்பிட்டோம்னா டைஜஷன் குறையும். அப்படின்னா இந்த தர்பூசணி எப்போ சாப்பிடலாம்? மதிய வேளையில் வெயிலிருந்து வந்த பிறகு சாப்பிடலாம். காலை காலியான வயிற்றில் சாப்பிடாதீங்க. சிலருக்கு வயிற்று வலி ஏற்படலாம். அளவு ரொம்பவே முக்கியங்க. இந்த தர்பூசணியை மற்ற பழங்களோட கலக்கக்கூடாது. தனியாக சாப்பிட்றது நல்லது. சிலர் ஜூஸாக குடிப்பாங்க, அதுவும் சரிதான். ஆனால் சர்க்கரை சேர்க்காம குடிங்க. இந்த தர்பூசணி யாருக்கெல்லாம் சிறந்தது தெரியுமா? வெயிலில் வேலை செய்யும் நபர்களுக்கு, உடல் வெப்பம் அதிகமாக உள்ளவங்களுக்கு, தோல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு, இது எல்லாத்துக்கும் தர்பூசணி ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும். தர்பூசணி சுவையாக இருக்குங்க, ஆனால் அளவோடு சாப்பிட்டாதான் அது ஆரோக்கியத்தை தரும். இது நம்ம உடம்புக்கு தண்ணீர், சத்துக்கள், குளிர்ச்சி, இது மூணுத்தையுமே சேர்ந்து தர ஒரு சூப்பர் பழம்னு சொல்லலாம். இந்த தர்பூசணியை நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.